ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. வெயிட் பார்த்தாச்சா, ஒரு 2-3 நாளைக்கு வெயிட் வந்து அப்படியே கண்டினியூவாக இந்த மாதிரியே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க இப்போ விளாக் என்னென்னு பார்க்க போயிடலாம். இப்போ இன்றைக்கி நான் எந்த விதமான ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கும் குடிக்கல காலையில். ஏன்னா எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் அப்படி தீர்ந்து போச்சு. உண்மையில் நெல்லிக்காய் வாங்கி தான் ஜூஸாக அரைச்சி வச்சுக்கணும். காலையில் வெறும் வெண்ணி தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி காலையில் எக்ஸசைஸ் அப்படின்றது நான் 5 மணிக்கெலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5லேருந்து 6 வரைக்கும் எப்பயும் போல் எக்ஸசைஸ் தான் பண்ணேன். காலையில் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு பயங்கர திருப்தியாக பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் லோயர் பாடி எக்ஸசைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இது வரைக்கும் நான் லோயர் பாடி எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த பெயின் இருந்தது அப்படின்றதுனால பண்ணலை. இன்றைக்கி கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல. எல்லா செட்டுமே வந்து 10 கவுண்டிங்கில் தான் பண்ணேன், ரொம்பலாம் பண்ணல. அதே மாதிரி மெயினாக மூச்சு பயிற்சி அப்படின்றது பண்ணேன். வயிற்றுக்குரிய மூச்சு பயிற்சி அப்படின்றது. தொப்பை இருக்கிறவங்க, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. உங்கள் மூச்சை உள் வாங்கும்போது வயிறு பெருசாகணும், மூச்சை வெளியிடும்போது வயிறு வந்து சுருங்கணும். அதுதான் வந்து கண்டிஷன். அதை நான் வச்சுக்கோங்க. சோறு உள்ளே போனால் வயிறு பெருசாகும் இல்லையா, அதே மாதிரி தான் மூச்சை உள் வாங்கும்போது வயிறு பெருசாகணும், மூச்சை வெளியிடும்போது வயிறு வந்து அப்படியே உள்ளே இழுத்துடணும். அது வந்து ஒரு கவுண்டிங். அந்த மாதிரி 5 கவுண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இழுத்த மாதிரி மூச்சை வெளியிட்டு உள்ளே இழுத்த மாதிரியே ஹோல்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த 5 நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டு 10 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இது வந்து ஒரு செட்டு. அதே மாதிரி நான் 3 செட்டு பண்ணுவேன். ஸோ இப்போ இதுக்கு 3 செட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இது சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான், ஆனால் செம்ம ரிசல்ட் இருக்கும். உட்காந்து பண்ணுறதோட இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணி பாருங்களேன், செம்ம ரிசல்ட் இருக்கும். இந்த சிம்பிளாக ஒரே எக்ஸசைஸ் தான் நம்ம வயிற்று பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிதிஷ்க்கு லஞ்ச் பாக்ஸில் எனக்கு வச்சது, அவனுக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் கிட்னி பீன்ஸ் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சது. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு பொரியல். ஏன்னா பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறாங்களா லஞ்சை ஷேர் பண்ணி. அதனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னா. ஸோ என்னடா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க அப்படின்னா, பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ஸ்கூலில் நான்வெஜ்ஜு அலோடு கிடையாது, வெஜ்ஜு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாச்சு. மார்னிங் டிஃபன் எடுக்கிற டைம் மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. 8:45 ஆகுது. இன்றைக்கி மார்னிங்கில் பழங்கள் மட்டும்தான். கொய்யாப்பழம் நான் கிட்டத்தட்ட 1.5 பழம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பப்பாளி பழமும் அதே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு காலையில் எப்பயும் போல் மழை கட்டின பச்சை பயிறு, அத்திப்பழம், ஊற வச்ச பாதாம் பருப்பு, அப்புறம் கருப்பு உளுந்த திராட்சை, தேங்காய் சில் ஒரு சில்லு எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 நாங்கள் சரணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். போரூர் சரணா ஸ்டோருக்கு தான் போனேன். ஏன்னா காய் வாங்கலாம் அப்படின்ட்டு தான். அங்கே காய் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எப்பயும் போல் நாங்கள் இளநீ குடிக்கிற இடத்துல தான் இளநீ நானும் நிதிஷப்பாங்க குடித்தோம். இந்த பொண்ணு தான் எங்களுக்கு இளநீ கொடுப்பாங்க. நல்ல இளநீ 50 ரூபா நாளும் செம்மையாக இருக்கும். ஒரு 650-750 ml வந்து தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு எப்பவுமே இந்த பொண்ணு தான் வாங்குவோம். சரவணா ஸ்டோர் போய் வாங்கிட்டு வந்த காயோட ரேட்டு மொத்தத்துக்கு வந்து 449 வந்தது. அதுக்கப்புறம் பழம் அப்படின்றது 390 ரூபாய்க்கிட்ட வந்தது. எல்லாமே விலை ஏறிடுச்சு. பப்பாளி பழம் கிலோ 50 ரூபா. இது அன்னாச்சி பழம் வந்து ஒரு பழம் அப்படியே 60 ரூபான்னு எடுத்தேன். திராட்சை வந்து 1/4 கிலோ எடுத்தேன் 20 ரூபா. அது மாதிரி மாதுளம்பழமும் ஆப்பிளும் 180 ரூபா. இது வந்து அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் நான். மாதுளம்பழம் 1/2 கிலோ, ஆப்பிள் 1/2 கிலோ, 90 ரூபான்ட்டு. அதுக்கப்புறம் கமலா ஆரஞ்சுமே ஜூஸெல்லாம் போடுறதில்ல, உரிச்சு சாப்பிட்றதுக்காக தான். இதுவுமே கிலோ 80 ரூபா. இது 40 ரூபான்னு எடுத்தான். அப்புறம் கொய்யாப்பழம் கிலோ வந்து 60 ரூபா. அதுக்கப்புறம் 30 ரூபான்னு எடுத்தான். சரணா ஸ்டோரில் கொய்யாப்பழம் இருந்தது 39 ரூபான்ட்டு. ஆனால் என்னென்னா படுக்காயாக இருந்தது. அது வாங்கிட்டு வந்துமே வேஸ்ட்டு, சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் பழங்கள் நல்லா இருந்தால் வாங்குங்க. விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம காயை வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பழம் ஃபுல்லாமே நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் எப்போவுமே எனக்கு டெய்லி வாடிக்கையாக கொடுக்குற ஒரு அண்ணா ட்ரை சைக்கிள் வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட தான் வாங்கினேன். காய்கள் அப்படின்ற போது கீரை வாங்கியிருந்தேன். ஒரு கட்டு 13 ரூபான்னு வாங்கியிருந்தேன். கோவக்காய், பீன்ஸு, பீட்ரூட் 10 காய்கள் அப்படின்றது 2 காய் எடுத்தேன் அப்படின்னா இது ஒரு காய் அப்படின்னு 2 பொரியல் செய்வேன். ஸோ ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வரும். வெள்ளரிக்காய் 1 கிலோ 20 ரூபான்னு சொல்லி எடுத்தேன். புடலங்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி. இதாங்க மூக்கல். நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முந்தியெல்லாம் பிரியாணியில் வந்து மூக்கல் போடுவாங்க, வெஜிடபிள் பிரியாணியில். இப்போலாம் அவ்வளோவா போட மாட்டேங்கிறாங்க. வாழைத்தண்டு, வாழைக்காய், கிழங்கு ஐட்டங்கள் அப்படின்ற போது மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் சிறுகிழங்கு, இது வந்து கருணைக்கிழங்கு, பனங்கிழங்கு 4 எடுத்து வந்தேன் ஸ்நாக்ஸுக்காக. சொரக்காய், பீக்கங்காய், வெண்பூசணி, சக்கரை பூசணி, வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து 23 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். புதினா கட்டு வந்து 2 ரூபான்னு சொல்லி 2 கட்டு வாங்கினேன். மல்லிக்கட்டு வந்து 4 ரூபா. அதனால் 2 கட்டு எடுத்துட்டேன். ஒரு புதினா கட்டும் ஒரு மல்லிக்கட்டும் இப்போ சேர்த்து வச்சு துவையல் அரைச்சிடுவேன்.
பட்டாணி 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன், 20 ரூபா. நெல்லிக்காய், இப்போ மெயின் வேலை என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருவான். புதினாவும் கொத்தமல்லி கட்டும் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் கீரை க்ளீன் பண்ணணும், பட்டாணி உரிக்கணும். இதெல்லாம் செய்யவே 1 மணி நேரம் ஆயிடும். கரெக்டாக மணி வந்து 11:45 ஆகுது. 1 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். புதினாவும் கொத்தமல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்படியே ஒரு கொய்யா பழத்தை கழுவி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது கொய்யா பழம் தான். மதியானம் சாப்பாடாக எடுக்கிறது ராஜ்மா ரைஸ் தான். ஸோ ராஜ்மா ஊற வச்சுருந்தேன் நேத்திக்கு சாப்பிடல சாயந்தரம், அதனால் இன்றைக்கி ராஜ்மா சாதமாக செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு பொரியல், வெள்ளரிக்காய் தான் எடுத்திருக்கேன். மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதுதான் எடுக்கிறேன். இன்றைக்கி புதினா கீரை கட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் சாப்பாடு 1:30க்கு தான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி காய் எதுவும் நான் பண்ணலை, சிம்பிளாக கிழங்கு அது மட்டும்தான் வச்சுட்டேன். ஸோ காய் வாங்கலை, அதனால் பண்ணலை. கீரைலாம் இப்போ சீசனுக்கு வரலை. அங்கங்கே கடைகளில் தண்ணி பழம் மட்டும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ரேட்டு அப்படின்றது 20 ரூபா 18 ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது. பப்பாளி பழம் நாட்டு பப்பாளி பழமாக வருது, நல்ல நீட்டு பப்பாளி பழமாக. இப்போ அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு பப்பாளி பழம், நாட்டு பப்பாளி பழம் வரும். ஸோ வாங்கி டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா நாளுமே நாட்டு பப்பாளி பழம் வராது. ஏன்னா நாட்டு பப்பாளி பழத்தோட டேஸ்ட்டு வேறு, அதோட சத்து வேறு, நல்ல சீடு நிறையா இருக்கும். ஸோ அதை சீசனுக்கு வரும்போது கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. சரணா ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா 200-300 ரூபா போட்டிருந்தாங்க மாதுளம்பழம் ரேட். ஆனால் பெரிய பெரிய பழம் தான். ஸோ ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆப்பிள் மாதுளம்பழம் ஏன்னா சீசன் இல்லை, அதனால் அதிகமாக இருக்குது. என் தம்பிக்கிட்ட சொல்லி நான் கோயம்பேடில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் நான். இன்றைக்கி சாயந்தரம் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணலை. ஏன் அப்படின்னா நிதிஷ்க்கு வந்து டென்டல் டாக்டர் பார்க்கணும் அப்படின்றதுனால அங்கே போயிருந்தோம். ஜபாஸ்ன்னு சொல்லி குன்றத்தூர் மெயின் ரோட்டில் தான் இருக்கார். நிதிஷ் சின்ன வயசுலேருந்தே டாக்டர்கிட்ட பல் டாக்டர் அப்படின்னா இவங்ககிட்ட தான் காமிக்கிறோம் நாங்கள். மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா டாக்டரு அந்த கிளினிக்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி, அப்படியே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பன்னீர் ரோஸ்லாம் வச்சுருந்தாங்க, வெத்தலை செடி நிறைய இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அதை தான் கவர் பண்ணேன். நிதிஷ் வந்து பயங்கர ஒரு இதாக உட்காந்துருந்தான் பயத்தோட, என்னென்ன பல்லு கட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. பல்லு தான் கட்ட சொல்லியிருக்காங்க அவனுக்கு. பல் டாக்டர் பார்த்துட்டு வரையும் மணி 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேராக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம், கூப்பிட்ருந்தா அப்படின்றதுனால. அங்கே வந்து நிதிஷ்க்கு ஃபேவரட்டான சப்பாத்தியும் பன்னீர் மசாலா தான் பண்ணியிருந்தா. ஸோ நான் வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் சரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தியும் கொஞ்சம் பன்னீர் மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் 8 மணிக்கு கிளம்பிட்டோம். நைட்டு மணி வந்து 9 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து நிதிஷ்க்கு பல் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போனோம். ஏன்னா பல்லு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 இயர்ஸில் பல் டாக்டர் போகிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, திருப்பி பல் டாக்டர் போகிறது, அந்த மாதிரி ஒர்க்கே ஃபுல்லாக மணி 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அங்கே தான் வந்து நைட்டு டிஃபன் அங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். ஸோ எப்போயாவது ரொம்ப ரேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க கொடுக்குறது வந்து வேணான்னு சொல்ல முடியாது. அதனால் சரின்னா ஒரு 2 சப்பாத்தியும் பன்னீரும் வச்சு கொடுத்துட்டா. ஸோ என்னென்னா ரேராக எடுக்கிறது பிரச்சனை இல்லை. சப்பாத்தி நான் டெய்லிலாம் எடுத்துக்க மாட்டான். ஸோ PCOD ப்ராப்ளம் இருக்கும்போது ரேராக எடுத்துக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் டெய்லி வேண்டாம். PCOD இருக்கவங்க, கொஞ்சம் தைராய்டு இருக்கவங்க அதை ஒமிட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லது. நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் மத்தியானத்துக்கு சப்பாத்தி கூட எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்பாத்தியில் ரைஸோட சப்பாத்தியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா ரைஸ்னால் நம்ம நிறையா சாப்பிட்றோம். சப்பாத்தினா நம்மளுக்குலாம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து சப்பாத்தி ரேராக பிடிக்காது. அதனால் கஷ்டப்பட்டு ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிடுவோம். அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ மீதி ரெண்டுமே ரைஸும் சரி சப்பாத்தியும் சரி ஒரே கலோரி தான், அதனால் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு வெளியில் அலைச்சல், அதனால் நல்ல வேலை வெளி வேலை இருந்ததுனால நான் காலையிலே எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். மற்றபடி பகலில் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ காலையில் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டயட் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக இருக்குது இந்த ஃபேட் கட்டர் ரொட்டீன்கோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விழாவில் சந்திக்கலாம்.